வணக்கம். நேற்று வந்து நிஃப்டி சூப்பர் டூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. போத் நிஃப்டி ஆஸ் வெல் அஸ் பேங்க் நிஃப்டி. தெரிஞ்ச விஷயம் தானே. 468 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் போச்சு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டு அபவுட் 1500 பாயிண்ட்ஸ் மேலே போச்சு. இது எல்லாமே முக்கியம் கிடையாது. மேபி நம்ம வந்து லாஸ்ட் பல்ஸில் இருக்குமான்றது கேள்வி வருது. இல்லை, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சில ஸ்டாக்ஸ் மறுபடியும் நான் சொல்கிறேன், ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும் இல்லை கோட்டக் பேங்க் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ஷார்ட் கவரிங்கில் மேலே தூக்கிச்சு. பட் ரியல் ஹீரோ யாருன்னு சொன்னால் ஐசிஐசிஐ ஆக்சஸ் பேங்க் கடைசி நேரத்தில் வந்து ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. இப்போதைக்கு நேற்று வந்த ரேலியை வச்சு நான் வந்து சொல்கிறேன், அப்சைடு வந்து ஏற்கனவே நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியாது. மறுபடியும் நம்மளோட வீடியோ ரீவைண்ட் பண்ணி பார்த்தால் ஒரு லாஸ்ட் ஒரு 10 டேஸ்க்குள்ளே இருக்கிற வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், அப்சைட் சம்வேர் அரௌண்ட் 3000 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி மேலே மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்றது சொல்லியிருந்தோம். அந்த 3000 பாயிண்ட்ஸில் நேற்றே வந்து ஆல்மோஸ்ட் 1500 பாயிண்ட்ஸ் ரேலி கொடுத்துருக்கு. பட் இது கிடையாது. மெயின் வந்து அரௌண்ட் 50,500 ரேஞ்ச் வரைக்கும் டச் ஆகிறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ யார் இந்த சுப்பாருசம் சொல்லலாம், ஹிந்தியில் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க கேடி யாருன்னு சொன்னால் யாராச்சும் இருப்பாங்க. அந்த ஸ்டாக் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குறேன். இந்த ஹிண்ட் வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க. லாஸ்ட் ஒரு 5 டேஸ் சார்ட் வேணாம், நீங்கள் வந்து டே சார்ட்டை வச்சோ இல்லை 75 மினிட்ஸ் சார்ட்டை வச்சோ நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டியில் இருக்கிற நிறைய ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணால் யார் அந்த கேடின்றது உங்களுக்கு தெரியும். ஓரளவுக்கு நீங்களும் ஹோம்ஒர்க் பண்ணுங்களேன். நிறைய பேர் பண்ணுவாங்க, நிறைய டெக்னிக்கல் அனாலிஸ்ட் இருக்காங்க, நீங்கள் எல்லாருமே வந்து பண்ண முடியும். நான் வந்து ஹிண்ட் கொடுத்துருக்கிறேன். சரி, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டே சார்ட் நான் காட்டுறேன். நேற்று தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் ஓப்பனிங். ஸோ முந்தா நேற்று க்ளோஸ் ஆன லெவல் வந்து இந்த லெவல் நம்ம வச்சுக்கலாம். எக்ஸாக்ட் லெவல் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் வந்து அந்த டேட்டாஸ் நான் எடுக்கல. ஸோ இதான் வந்து முந்தா நேற்று க்ளோஸ் ஆன லெவல். ஸோ நேற்று வந்து கான்ட்ராக்ட் வரும்போது வந்து கேப் அப் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு என்ன ஆகும், ப்ராபப்ளி ரைட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ஹை போகும், இன்னொன்று ஒரு நியூ ஹை போகும், போயிட்டு அங்கேருந்து கீழே வரதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ டேட்டாஸ் வச்சு, அதாவது மார்ச் மந்த்துக்கான ஃபர்ஸ்ட் டே டேட்டாஸ் வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் எவ்வளோ தூரம் மேலே போகும், 22,827 824 இதான் வந்து டார்கெட், ரைட். 22,824 இது வந்து அப்சைட் ரேஞ்ச். டவுன் சைட் ரேஞ்ச் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 21,847 21,847. ஸோ மார்ச் மந்த்துக்கான ரேஞ்ச் இதுதான் ரேஞ்ச் ஆஸ் ஆன் மார்ச், அதாவது மார்ச்சோட ஃபர்ஸ்ட் டே கான்ட்ராக்ட் வச்சுட்டு எப்பயுமே இந்த ரேஞ்சுக்குள்ள எப்பயுமே வந்து ஒரு ரேஞ்ச் எடுத்தால் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வந்து மார்க்கெட் இருக்கும். பார்க்கலாமே, இந்த தரம் வந்து அப்சைடு எவ்வளோ தூரம் போகுது, டவுன் சைடு எவ்வளோ தூரம் போகுதுன்றது நம்ம பார்க்கலாம். சப்போஸ் இந்த ரேஞ்சை உடைக்கிற பட்சத்தில் வேற டேட்டாஸ் நம்ம வந்து அன்னைக்கு டேட்ல வந்து நம்ம அப்டேட் பண்ணலாம். அது ஏற்கனவே வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கான்னு சொன்னால் எஸ், அதுவும் வந்து ஃபிக்ஸ் ஆன ஒரு விஷயம். அந்த ரேஞ்சை வந்து அடுத்த லெவல்ல நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இதான் வந்து ரேஞ்ச். டவுன் சைடில் வந்து 21,841 847 அண்ட் அப்சைடு வந்து 824. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஸ்ப்ரெட், ரைட். அண்ட் நேற்று க்ளோஸ் எடுத்திங்கன்னா நடுப்புற வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாமே ஃபர்தராக இது வந்து எப்படி போகுதுன்றது. நேத்தோட டேட்டாஸ் இது வந்து நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட் மார்க்கெட் ப்ரொஃபைலோட நான் போட்டிருக்கேன். மார்க்கெட் ப்ரொஃபைலில் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஜோன் நேற்று வந்து லாஸ்ட் 1.5 hours, ரைட், 5 15 மினிட்ஸ் பார். அந்த 5 15 மினிட்ஸ் பார்ல வந்து இதான் ரேஞ்ச் இருந்துச்சு. அதாவது டவுன் சைடில் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 22,433 இந்த லெவலை உடைக்கிற பட்சத்தில் மேபி ஒரு சப்போர்ட் வரலாம். எங்க 22,380 அந்த லெவல்ல உடைச்சிச்சுன்னு சொன்னால் இந்த லெவல்ல தான் கீழே வரும். எங்க 22,300 லெவல்ல தான் மேக்சிமம் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ நாளைக்கு வந்து 3 லெவல் ஆஃப் சப்போர்ட்ஸ் இருக்கு. 22,430, அடுத்தது வந்து 380, அடுத்தது வந்து 300. இந்த 3 லெவலை வந்து பிரேக் ஆகாத இருக்கணும்ன்றது நம்ம வேண்டிக்கலாம். அப்படி பிரேக் ஆகலைன்னு சொன்னால்
மேலே அப்சைடுக்கான மூவ் நிறைய இருக்குது, டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. டவுன் சைடு வந்தால் நம்ம வந்து லெவல்ஸ் வச்சுருக்கிறோம். எங்கே வரைக்கும் வரும்? ப்ராபப்ளி இந்த 21,980 இதுதான் வந்து நேத்துக்கான, அதாவது முந்தா நேத்து தேர்ஸ்டேனுக்கான மார்க்கெட் ப்ரொஃபைல் ஜோன் ஆர் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு. அந்த ஜோன்ல தான் வந்து ஹை வால்யூம் ட்ரேடிங் நடந்திருக்கு. இதுக்கு அடுத்தபடியா நம்ம வந்து பார்க்க போறது வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எங்க இருக்குன்னு சொன்னால் 46,870 அந்த ஜோன்ல வந்து இருக்கு. கரண்ட் லெவல்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 900 பாயிண்ட்ஸ் டவுன் சைட்ல இருக்கு. ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கு அப்சைடு போறதுக்கு. ஸோ இன்ட்ராடே ஸ்விங் வந்து என்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு தென் நம்ம ஃபர்தர் டிஸ்கஷன்ஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி செக்டர் வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய செக்டர் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. எஸ்பெஷலி வந்து மெட்டல் செக்டர்ஸ் வந்து சூப்பர் பாசிட்டிவாக இருக்குது. வெயிட் பண்ணணும். கெமிக்கல் செக்டர் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சுகர் செக்டர்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. சுகர் செக்டாரில் எல்லா ஸ்டாக்ஸுமே நல்லா இல்லை. வெயிட் பண்ணி சில ஸ்டாக்ஸ் வந்து மண்டே அன்னைக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் பார்க்கலாம், சில ஸ்டாக்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே வந்து ஒரு 8-10 ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கிறோம். பல்ராம்பூர் சீனி ஆகட்டும், இல்லை ரேணுகா ஆகட்டும், EID பேரி ஆகட்டும், இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சிருக்கிறோம். பட் டேட்டா ஃபுல்லாக இல்லாதனால நம்ம வந்து அப் ஃப்ரண்ட்டாக வந்து நம்ம கமிட் பண்ணல. இன்னைக்கு வந்து சில ஸ்டாக் நம்ம வந்து பேசுகிறோம்னு சொல்லியிருந்தோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக், ரைட்? இன்ஃபேக்ட் இன்னைக்கு 2 ஸ்டாக் நான் கொடுக்குறேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து செயில். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் சம்வேர் அரௌண்ட் 137 இருக்கு. இது வந்து சம்வேர் அரௌண்ட் 156 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எவ்வளோ நாளில் போகும்? அடுத்த ஒரு 1 week to 10 daysல போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எங்கே ஸ்டாப் லாஸ் போடலாம்? ஸ்டாப் லாஸ், இமீடியட் ஸ்டாப் லாஸ், சேஃப் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்றது அரௌண்ட் 130ல நீங்கள் வந்து போடலாம். ஸோ கீழே வந்து 7 rupees, அப்சைடு வந்து ஆல்மோஸ்ட் 20 rupees. 1:2 கம்ஃபர்டபுளாக இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் 1:2க்கு மேலே இருக்கு. ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவும் நல்லா இருக்கு. அண்ட் ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல பர்ஃபார்மிங் ஸ்டாக்காக இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஐஓபி ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம சொன்ன ஸ்டாக்கு. அண்ட் இதுலேயே நீங்கள் வந்து ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சம்வேர் அரௌண்ட் 64ல இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 62 வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சிங்க ஃபார் எ டார்கெட் ஆஃப் சம்வேர் அரௌண்ட் 85, ரைட்? ஸோ ரிஸ்க் எவ்வளோ இருக்கு? மிஞ்சி போனால் 4 ரூபா ரிஸ்க் நம்ம பேசுகிறோம். 4 ரூபா கூட இல்லை, 2 ரூபா 2.5 ரூபா. நீங்கள் வந்து 60 கூட நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தாலும் 4 ரூபா ஸ்டாப் லாஸ், ரைட்? அப்சைடு எவ்வளோ? 20 ரூபா. ஸோ ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ? 1:5, ரைட்? போச்சுன்னா 1, வந்துச்சுன்னா 5. ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவாக இருக்குது. என்ன நேர்களே, தோ இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக நான் வந்து கொடுத்துருந்தேன். பட் டெஃபினட்டாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஹோப் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மண்டே அன்னைக்கு ஐ ஹோப் கம்ப்ளீட் டேட்டாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டேட்டாஸோட நான் வந்து உங்களை மண்டே அன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் கொடுக்குறேன். அது இன்னைக்கு கொடுக்கறதா இருந்தேன், கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, டேட்டாஸ் கம்ப்ளீட்டாக இல்லை. நன்றி, வணக்கம்.